Hello friends, இந்த வீடியோ Conservation of Plants and Animals Unit 22 இதில் Part 2 வீடியோ இது ஏற்கனவே Part 1 வீடியோ நம்ம முன்னாடி போட்டாச்சு. ஸோ இது Part 2 வீடியோ, அதாவது ஆன்சர் brieflyல இருக்க ஃபர்ஸ்ட் 3 questions மட்டும்தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். இதில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த எல்லாமே போட போகிறோம். ஓகே, மற்ற கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து 4th கொஷின்லேருந்து பார்க்குறோம். ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக். ஓகே, ரைட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக். ஓகே, இங்கே வந்து ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ரெட் டேட்டா புக், அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக், பேஜ் நம்பர் 268 இருக்க ஆன்சர். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக்கில் பாயிண்ட் வைஸ் இதே மாதிரி அப்படியே எழுதுங்க. ஓகே, இது வந்து 4th கொஷினோட ஆன்சர். ஆன்சர் ப்ரீஃப்லியில் it helps to evaluate the population of a particular species. ஒரு இடத்துல ஒரு ஸ்பீஷீஸ் ஓட பாப்புலேஷனை பற்றி நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், the data given in this book can be used to evaluate the species at global level, because இது வந்து IUCN-ஓட மெயின்டைன் பண்ணுற புக். IUCN என்ன, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அது மெயின்டைன் பண்ணுற புக் அப்படிங்கிறதுனால இது டோட்டலாக குளோபல் பர்பஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். Next, the risk of species becoming globally extinct can be estimated with the help of this book. இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் வந்து குளோபலாக வேர்ல்டு வைட் எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது அப்படின்ட்டு இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கூட இந்த புக் வழியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்டிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஸோ எப்படி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கூட மெஷர்ஸ்லாம் இது வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Mention 4 main reasons for the conservation of forests. 4 main reasons, okay, for conservation of forests. Okay, so இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 269 இருக்க இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். 5th கொஷனோட ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். According to WWF, World Wildlife Fund, there has been 60% decrease in size of population of animals, birds, fish, reptiles and amphibians over the past 40 years. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இங்கேருந்து, in order to leave something for the future generation, we need to conserve it now. Okay, வேர்ல்ட் வைல்ட் ஃபண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60% வந்து பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி ரெப்டைல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் 60% டோட்டலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 40 இயர்ஸ்லேயே. ஸோ இதனால நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏதாச்சும் நம்ம விட்டு போகணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கன்சர்வேஷன் ரொம்ப மஸ்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், conservation is the protection, preservation, management of wildlife and natural resources such as forest and water. Next, fourth point, conservation of biodiversity helps us to protect, maintain and recover endangered animals and plant species. இது வரைக்கும் எழுதணும். ஓகே, ஸோ இதுனா இப்போ கன்சர்வேஷன் பண்ணுறதுனால இப்போ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக பாப்புலேஷனில் இருக்குது, இல்லை வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாம் இந்த கன்சர்வேஷனால் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What do you understand by the term biomagnification? Next, what is PBR? Okay, இது ரெண்டும் ஒன்றா பார்த்தலாம்.
What do you understand by the term biomagnification? பேஜ் நம்பர் 271 இருக்க பயோமேக்னிஃபிகேஷன் பற்றி இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். Biomagnification is the increase in contaminated substances due to the intoxicating environment. ரொம்ப கண்டாமினேஷன், அதாவது தேவையில்லாத பொருட்களை நம்ம கண்டாமினேட் பண்ணுறோம்ல, சாயில் இல்லை வாட்டர் பாடிஸ் அதெல்லாம் போட்டு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆக இன்டாக்சிகேஷனாக என்விரான்மெண்ட் ரொம்ப நச்சுத்தன்மையாக மாறுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், த கண்டாமினன்ட்ஸ் மைட் பி ஹெவி மெட்டல்ஸ். இந்த கண்டாமினன்ட்ஸ் என்ன டைப்பில் இருக்கலாம்? ஹெவி மெட்டல்ஸாக இருக்கலாம், லைக் மெர்க்குரி. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வருது. மெர்க்குரி, ஆர்சனிக் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் யூஸ்லேருந்து அதுவும் வாட்டர் பாடிஸில் தான் கலக்கும். சச்சஸ் பாலிக்ளோரினேட்டட் பைஃபினால்ஸ் அண்ட் டிடிடி, அதாவது டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இந்த இது வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. DDT full form dichloro diphenyl trichloroethane. Okay, இது வரைக்கும் இன்னொரு பாயிண்ட். நெக்ஸ்ட், these substances are taken up by the organism through the food they consume. When the organism is in the higher food chain, feed on the organism in the lower food chain containing these toxins get accumulated in the higher organisms. Okay, இது வரைக்கும் தான். ஸோ ஓகே, இப்போ பயோமேக்னிஃபிகேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து பொல்யூட் பண்ணுறோம், சாயில், வாட்டர் பாடிஸ், இல்லை ஏர் அந்த மாதிரி. இப்போது நம்ம வாட்டர் பாடிஸ், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாடிஸை நம்ம பொல்யூட் பண்ணுறோம். இந்த வாட்டரை நம்பி தான் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. சச்சஸ் பேர்ட்ஸ் வந்து இதில் தான் ஃபீட் பண்ணோம், அனிமல்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ லோவர் லெவல் அப்படின்னா ஒரு ஃப்ராகுன்னு வச்சுக்கலாம். ஃப்ராக் வந்து இதை குடிக்குது. இதை குடிக்கும் போது ஒரு கழுகு வந்து இதை சாப்பிடுது. இந்த ஃப்ராகை வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுது கழுகு. ஒரு ஃப்ராகை வந்து ஒரு ஸ்னேக் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் லெவல் ஸ்னேக். இப்போது இந்த கெமிக்கல் இந்த வாட்டரில் இருக்குது, அந்த கெமிக்கலை தான் இது சாப்பிட்ருக்கு. இது பாடியில் அந்த கெமிக்கல் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு லெவல் ஸ்னேக் இதை சாப்பிடுது. ஸ்னேக் சாப்பிடும்போது இதோட பாடியிலையும் இந்த கெமிக்கல் போயிடும், ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமான லெவலில் போயிருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஸ்னேக் ஒரு ஈகிள் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஈகிள் வந்து அதுக்குள்ளே இந்த கெமிக்கல் இன்னும் மேக்னிஃபை ஆகி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஈகிளை வந்து இது செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஏதாச்சும் லயன் ஆர் டைகர் ஆர் சம் அனிமல் சாப்பிடுது அப்படின்னா இன்னும் அதோடது வந்து ரொம்ப அதிகமாகிருக்கும். இதுதான் பயோமேக்னிஃபிகேஷன். அந்த கெமிக்கலோட கண்டென்ட் நச்சுத்தன்மை வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கானிசமில். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின், பிபிஆர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. வாட் இஸ் பிபிஆர்? ஓகே, பிபிஆர் 7th கொஷினோட ஆன்சர். இதுவும் பேஜ் நம்பர் 271 தான் இருக்குது. இது வரைக்கும் எழுதணும். பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் இஸ் அ டாக்குமெண்ட். பிபிஆர்னா என்ன? பீப்புள்ஸ் பயோடைவர்சிட்டி ரெஜிஸ்டர் இஸ் அ டாக்குமெண்ட் which contains comprehensive information on locally available bioresources including landscape and demography of a particular area or village. பிபிஆர் அப்படின்னா ஒரு லோக்கலாக அவைலபிளாக ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்லைனா வில்லேஜ் மட்டும்தான் இது பொருந்தும். அங்கே இருக்கிற லோக்கலி அவைலபிள் பிளான்ட் ஸ்பீஷீஸ், இந்த பயோடைவர்சிட்டி, பயோ ரிசோர்ஸஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த மாதிரி எக்ஸாட்டிக் திங்ஸ் அது எல்லாமே அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை பற்றி டோட்டலாக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அதில் அவைலபிள். நெக்ஸ்ட்டு, பயோ ரிசோர்ஸஸ் மீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பார்ட்ஸ் தேர் ஆஃப் தேர் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ். இது டோட்டலாக எல்லாத்தையுமே அடங்குறது தான். which is of potential use or value. ஓகே, இது வரைக்கும் எழுதுனா போதும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ஆன்சர் இன் டீட்டெயில். Answer in detail. First question, what is deforestation? Explain the causes and effects of deforestation. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? காசஸ் கேட்டிருக்காங்க, எஃபெக்ட்ஸும் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் deforestation? Explain the causes and effects of deforestation. ஸோ இது பேஜ் நம்பர் 260 இருக்கு. பேஜ் நம்பர் 260 ஆன்சர் இன் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் கொஷின்.
destruction first நீங்கள் என்ன எழுதணும்னா இந்த பாயிண்ட்டை மேலே எழுதணும். destruction of forest in order to make the land available for different uses is known as deforestation. next கேட்டிருக்கிறது causes of deforestation. heading போட்டுக்கோங்க அடியில் causes of deforestation போட்டு first point ஏன்னு போட்டு agricultural expansion அப்படின்னு எழுதி அது கீழே more than 40% of the forest are cleaned to obtain land to meet the needs of agriculture. இது வரைக்கும் எழுதுங்க, இந்த பாயிண்ட் மட்டும் எழுதுங்க, இதுதான் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷன்னு பீன்னு ஹெட்டிங் போட்டு அது கீழே requirements like construction of roads, development of houses, mineral exploitation and expansion of industries also arise due to urbanization. Forests are destroyed to meet all these needs. இந்த மாதிரி நம்மளுக்கு ஹியூமன் நீட்ஸ் இந்த மாதிரி நீட்ஸ்க்கு இதுதான் அர்பனைசேஷன். ஹவுசஸ் இந்த மாதிரிலாம் அதுக்கு ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மைனிங் ஆஃப் கோல், டைமண்ட், கோல்டு ரெக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் கடியில் தான் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மைன்ஸில் மைனிங் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஃபாரஸ்ட் லேண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஃபாரஸ்ட் லேண்ட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இஸ் கட் டவுன் டு கிளியர் த ஃபாரஸ்ட் ஏரியா. Next, construction of dams. To provide water supply to the increasing population, large dams are constructed. Hence, a great extent of forest area is being cleared. Next, timber production. இது எல்லாமே நீங்கள் எழுதி ஒரு லைன் ஆச்சு ஒரு பாயிண்ட் ஆச்சு அதை பற்றி எழுதணும். ஓகே, timber production. wood based industries இங்கிருந்து எழுதுங்க. wood based industries like paper, matchsticks, furniture need a substantial amount of wood supply. Wood is more commonly used fuel. Therefore, thus a large number of trees are being cut down for fuel supplies. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபாரஸ்ட் ஃபயர். அதுக்கு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வைப் அவுட் thousands of acres of forest land each year all over the world. This has tremendous effects on biodiversity and the economy as well. இது வரைக்கும் எழுதணும். Next, cyclones destroy the trees on a massive scale. இது வரைக்கும் எழுதினா போதும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து காசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப டீட்டெயில்னால இது இவ்வளோத்தையும் எழுதணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் ஹெட்டிங் போட்டுட்டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்ட்டு அது கீழே ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அது கீழே இந்த பாயிண்ட். டீஃபாரஸ்டேஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் த லாஸ் ஆஃப் மெனி வண்டர்ஃபுல் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மெனி ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். நெக்ஸ்ட், சாயில் எரோஷன். When the trees are cut down, the soil is eroded and washed away along with nutrients. Next, water cycle க்கு இதான் பாயிண்ட். When trees are cut down, the amount of water vapor released decreases and hence there is decrease in rainfall. Floodsக்கு வந்து when the trees are cut down, the flow of water is disrupted and it leads to flooding. இப்போ ட்ரீஸ் இருந்தால் மட்டும்தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணி அந்த வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ ட்ரீஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும், அது வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாது. நெக்ஸ்ட், குளோபல் வார்மிங். இதுவும் ஒரு எஃபெக்ட் தான், குளோபல் வார்மிங். The solar energy falling on the earth's surface is reflected into the temperature. A part of the gas energy is reflected by the greenhouse gases back to the earth and it keeps. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். வாட் இஸ் குளோபல் வார்மிங் வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும், இல்லைனா இதுலேருந்தே எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எழுதினா போதும். destruction of homeland. அதுக்கு வந்து indigenous people live and depend on forest for survival. இதுக்கு வந்து they get their food and many other resources from the forest. Destruction of forests affects their livelihood. இதெல்லாம் தான் effects. Okay, next question.
Discuss the advantages of in situ and ex situ conservation. ஸோ இன் சிட்டுவோட அட்வான்டேஜஸ் அண்ட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனோட அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 271 இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் ஹெட்டிங் போட்டுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். Species can be adapted to their habitat. Second one, species can in situ அப்படின்னா அதோட ஓனில் ஹேபிட்டட்டில் தான் கன்சர்வ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும் போது அதோட ஓன் ஹேபிட்டட்டில் பண்ணுறதுனால அதோட ஹேபிட்டட்க்கு அது ஈஸியாக அடாப்டே ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீஷீஸ் கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஏன்னா அதோட ஸ்பீஷீஸ் தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இருக்கும். ஸோ அதனால் இன்ட்ராக்டும் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ஹேபிட்டட் இஸ் மெயின்டைன். அதோட ஓன் நேச்சுரல் ஹேபிட்டட்டை மெயின்டைன் பண்ணுறோம் ஒரு பாதிப்பும் இல்லாமல். அண்ட் இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அவ்வளோ காஸ்ட்லியும் இல்லை, நாம்ளாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது இல்லை, இருக்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஈஸி டு மேனேஜ். நீட்ஸ் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ ப்ரொடெக்டட். அங்கே வாழ்கிற பழங்குடியினர் அவங்களுக்கும் அது வந்து அவங்க நீட்ஸ்க்கும் அது வந்து ஏற்றதாக இருக்கும். நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ் ஆஃப் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். இட் ப்ரிவென்ட்ஸ் டிக்ளைன் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸ்பீஷீஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது கட்டுப்படுத்தும். பிகாஸ் ஒன்று வேட்டையாடிக்காது. அண்ட் என்டேஞ்சர்ட் ஆல்வேஸ் கேன் பி ப்ரீடட் இன் தீஸ் வேஸ். இந்த மாதிரி நம்ம எக்ஸிட்டிவ் பண்ணுறதுனால என்டேஞ்சர்ட் அழிய போகிற ஸ்பீஷீஸை இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணி அதோட பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணிக்கலாம். த்ரெட்டன் ஸ்பீஷீஸ் ஆர் ப்ரீடட் அண்ட் ரிலீஸ்ட் இன் நேச்சுரல் அண்ட் என்விரான்மெண்ட். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கண்டக்டிங் ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் ஒர்க். ஓகே, இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன். டோட்டலாக எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் இருக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் இருக்குது. ஒன்று இன்சிட்டிவ் கன்சர்வேஷன், இன்னொன்று எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். நம்ம போன கொஷினில் தான் நம்ம பார்த்தோம் 2 டைப் ஆஃப் கன்சர்வேஷன் பற்றி. ஓகே, இப்போ வந்து நம்ம அதை பற்றி சொல்லணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மேலே there are 2 types of conservation. They are in situ conservation, that is within the habitat, exitive conservation, that is outside the habitat. And in situ conservation heading போட்டு national parks. National parks is an area which is strictly reserved for the betterment of the wildlife. Here activities like forestry, grazing or cultivation are not permitted. In this park சிங்கிள் பிளான்ட் ஆர் அனிமல் ஸ்பீஷீஸ் இஸ் ப்ரிசர்வ்ட். இந்த 2 பாயிண்ட்டு நேஷ்னல் பார்க்ஸ் கடியில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ஆரம்பிக்கிறது 269 பேஜ்லேருந்து. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னு போட்டு சாங்சுரிஸ் ப்ரொடெக்டட் ஏரியா விச் இஸ் ரிசர்வ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஒன்லி. இது வந்து ஒன்லி ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்க்கு அதே பாயிண்ட்ஸ். Biosphere is a protected area where human population also forms part of the system. இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் they conserve, இதுலேருந்து எழுதிக்கோங்க. They conserve the ecosystems, species and genetic resources. These areas are set up mainly for economic development. Okay. Next, exitive conservation heading போடணும். exitive conservation போட்டு first one, botanical garden. Botanical garden it is a place where flowers, fruits and vegetables are grown. Next point, zoological parks. Zoological parks kadila, zoological parks are the areas where wild animals are conserved. Tissue culture. It is a technique of growing plants, plant cells, tissues, organs, seeds or other plant parts in a sterile environment on a nutrient medium. Next, seed bank. Seed bank அப்படின்னா the seed bank preserves dried seeds by storing them in a very low temperature. Very low temperatureல வந்து seeds ஸ்டோர் பண்ணுறது. Cryo bank அப்படின்னா it is a technique by which a seed or embryo is preserved at a very low temperature. அதாவது நைட்ரஜன் யூஸ் பண்ணி தான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. -degreesல தான், -17 degree அப்படி இருக்கும், அதில் தான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இதை க்ரையோ ப்ரிசர்வேஷன். ஒரு சீடில் ஒரு எம்ப்ரியோ அதெல்லாம் வந்து ஓகே -40 degrees நினைக்கிறேன்.
ஓகே, அவ்வளோதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட், ரைட் அ நோட் ஆன் ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ் பற்றி ஒரு நோட். பேஜ் நம்பர் 272 இருக்குது. இது ஃபுல்லாகவே எழுதணும், இதிலிருந்து எழுதணும் பாயிண்ட் வைஸ். ப்ளூ கிராஸ் இஸ் a registered animal welfare charity in UK, United Kingdom, founded in 1987 as our Dumb Friends League. The vision of, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஃபோர்த் கொஷினோட ஆன்சர். The league, இது செகண்ட் பாயிண்ட். The vision of the charity is that every pet will enjoy a healthy life in a happy home. ஒரு ஹாப்பி ஹோமில் எல்லா பெட்டுமே அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அது வாழணும். இதான் வந்து ப்ளூ கிராஸோட மிஷனே. The charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment, helps to find homes for unwanted animals, and educates the public in the responsibility of animal ownership. ஸோ இது வரைக்கும் இது என்னென்னா, இந்த சேரிட்டி என்ன பண்ணுன்னா, அந்த பெட்டுக்கு வந்து சப்போஸ் பெட் ஓனரால் நல்ல ட்ரீட்மெண்ட், ப்ரைவேட் வெட்டினரி ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு அஃபோர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இல்லை அன்வான்ட் அனிமல்ஸ் சுற்றுனா அதுக்கு வந்து ஒரு ஹோம்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதை எப்படி பராமரிக்கணும் அனிமல்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு அதாவது அந்த ஓனர்ஷிப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது எல்லாமே ப்ரொமோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, கேப்டன் வி சுந்தரம் founded the Blue Cross of India, the largest animal welfare organization of Asia in Chennai in the year 1959. Next point, he was an Indian pilot and animal welfare activist. Now Blue Cross of India is country's largest animal welfare organization, and it runs several animal welfare events like pet adaptation and animal right awareness. Next point, Blue Cross of India has received several international and national awards. This organization is entirely looked after by volunteers. இது ஃபுல்லாகவே வாலண்டியர்ஸ் லுக் பண்ணி பார்த்துக்கிறது தான் இது. The main office is located at Gindi, Chennai, with all amenities like hospitals, shelters, ambulance services, and animal birth controls, etc. இது வரைக்கும் இன்னொரு பாயிண்ட். Next point, activities of the organization include providing shelter, rehoming, adoption, animal birth control, maintaining hospitals and mobile dispensary, and providing ambulance services. அது வரைக்கும் ஃபுல் கொஷனோட ஆன்சர். ஓகே, இது வரைக்கும் ஃபுல்லாக ஆன்சர் இன் டீட்டெயிலும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் மட்டும்தான் பெண்டிங். First question, is it possible to find dinosaurs today? Why? ஸோ இப்போது இந்த காலத்தில் டைனோசர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுமா? ஏன் இல்லை? ஸோ ஆன்சர் என்னென்னா, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் டைனோசர்ஸ் டுடே since they have become extinct. Because they have become extinct, the reasons may be shortage of food, space or climatic changes. இது புக்கிலே இருக்குது இந்த ஒரு பாயிண்ட். பட் நம்ம இந்த நோ இட் இஸ் நாட் பாசிபிள் இதுக்காக தான் நான் வந்து இது ஃபுல்லாக தனியாகவே எழுதினேன். ஆனால் இது புக்கிலே இருக்குது. டைனோசர்ஸ் ஒரு பாக்ஸ் போட்டு டைனோசர்ஸ் பற்றி இருக்கும், அது கீழே இருக்குது இதை பற்றி. ரீசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் என்னவாக இருக்கலாம்? ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்டாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை கிளைமேட்டிக் சேஞ்சஸாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், animals are affected by deforestation. How? Deforestation involves destruction of forests by man to make the land available for different uses. When forests are destroyed, the wild animals living there are left homeless. வைல்ட் அனிமல்ஸ் அங்கே இருக்கிறது எல்லாமே அதோட ஹேபிட்டட் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்மளோட நகர்ப்புறம் தேடி அது வருது. Third one, they start moving out in search of shelter. Since animals start moving out of the food chains and also affected, and animals cannot find food also. ஸோ அதோட நேச்சுரல் ஹேபிட்டட்லேருந்து அது வெளியே வரும்போது
அதோட ஃபுட் செயின், அதாவது ஒரு அனிமல் சாப்பிட்டு இன்னொரு அனிமல் சாப்பிட்டா தான் அதோட பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகி அந்த ஃபுட் செயின் மெயின்டைன் ஆகி என்விரான்மெண்ட்டில் ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் அந்த ஃபுட் செயின் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 5th ஒன், they also get isolated from their groups and may be killed by accidents or hunted. ஸோ இப்போது அதோட நேச்சுரல் ஹேபிட்டட் அண்ட் அதோட குரூப்பாக தானே வாழும். அதோட ஸ்பீஷீஸ்லேருந்து அது வந்து தனியாக ஐசோலேட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஐசோலேட் ஆனால் கண்டிப்பாக கில் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து ஹண்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 3rd question, why did the number of tigers and black buck decrease? ஏன் டைகரோட நம்பர் black buck நம்பர்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆச்சு? The number of black buck and tigers have decreased due to excessive hunting, தான் reasons, deforestation and habitat degradation. Tigers are also facing problems of prey depletion. Prey depletion அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கான அந்த ப்ரே பாப்புலேஷன், அந்த அனிமல்ஸோட பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காம அதோட பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் டீஸ் அண்ட் அதர் ஹெபிவோர்ஸ் ஆர் டிக்ரீஸிங். டீஸ் இதெல்லாம் வந்து போச்சிங்னா ஹண்டிங்னால டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இவ்வளோ தான். ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு இந்த இதில். ஃபுல் லெசன் ஓவர். ஸோ பார்ட் 1 வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல்.